பார்த்திங்கன்னா சூப்பரான பருப்பு வடைங்க. என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பருப்பு வடை பண்ணலான்னு ஒரு ஐடியாங்க. அதுக்கு நான் என்னோடய ஸ்டைலில் நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும்ல. நான் அந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுறேன். வந்து கருவேப்பிலை நல்லா யூஸ் பண்ணுவாங்கனால நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 3 வத்தல், ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். இது வந்து கட் பண்ணி தான் உள்ளே போட போகிறேன். கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு சின்ன பிஞ்சு இருக்கும்ல, ஒரு துண்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சோண்டு இஞ்சி. அப்புறம் நீங்கள் வந்து பூண்டு போடுவீங்கன்னு தெரியல, ஆனால் பட் நான் போடுவேன். ஆனால் ரொம்பவே இந்த ஏன்னா பருப்பு ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுனால நான் போடுவேன். நான் ஒரு 3 பல் பூண்டு வந்து நச்சு தான் போட போகிறேன். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சோம்புங்க. சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லி இலையும் நான் போடுவேன். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வழக்கம் போல் எல்லாத்துக்கும் தேவையான வெங்காயம். கடலைப்பருப்பு வந்து நான் இப்படி வந்து தனித்தனியாக ஊற வைக்கலாங்க. நான் 2 சேர்த்து ஒன்றா தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து கடலைப்பருப்புங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறது கடலைப்பருப்பு. இது பார்த்திங்கன்னா பட்டாணி பருப்பு சொல்லுவாங்க இல்லையா, மீன்ஸு பட்டாணி பருப்பு நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. நம்ம ரேஷன் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்பையாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஊறிச்சினாலும் சப்பையாக, அந்த பருப்பு விட கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு அதிக அகலமான இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கடலை பருப்புங்க. இது ரெண்டையுமே சேர்த்து நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒவ்வொரு கப்பு வந்து மிக்ஸாகவே நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், இதை வந்து ஊற வச்சு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டேங்க. ஓகேவா? இப்போ நான் அதை அரைக்க போகிறேன். இதுக்கு நான் அரைக்கிறதுக்கு என்னென்னங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க பருப்பு, இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பரபரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அரைக்கணும். அப்படின்னா தான் நம்மளோட இது பருப்பு வடை வந்து சூப்பராக வரும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதை போட்டாச்சு. ஒரு சிலவங்க இல்லை கொஞ்சம் பருப்பு வச்சுக்கோங்க அது மேலே லாஸ்ட்டில் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் இல்லை, ரொம்ப இல்லை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதை வச்சுருக்கேன். ஓகேவா? ரொம்ப வைக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த பருப்பையும் எடுத்து சைடில் வச்சுட்டு இது கூட வந்து நான் வந்து வத்தல். இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். மற்ற கடையில் நீங்கள் சாப்பிட்டதை விட இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். சோம்பியும் உள்ளே சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் இது கூட வந்து மல்லி இலையும் கருவேப்பிலை லேசாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூட நான் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காயங்க. கொஞ்சம் அந்த ரொம்ப இல்லை, அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால லைட்டாக கொஞ்சோண்டி காயம், அவ்வளோதாங்க. இப்போது இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், கொரகொரன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். மறந்துட்டேனே, இது கூடயே நான் என்ன செஞ்சிடறேன், கொஞ்சோண்டி உப்புங்க. ரொம்ப போட வேண்டாம், உப்பு கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சோண்டி உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம பரபரன்னு அரைச்சிட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் தண்ணி விடலைங்க, இதில் எந்த தண்ணியுமே நான் விடலை. இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வருவேன். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது பாருங்க, இப்படி இருக்கும். இந்த பருப்பு உடைக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதுவே போதுமான அளவாக தான் இருக்கும். பட் இன்னும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் தண்ணி எதுவுமே விடலைங்கனால. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த நம்ம போட்டிருந்த வத்தல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்படி பரபரன்னு இருக்கும். அது ஸோ அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால தான் இப்போ நான் வந்து எனக்கு அளவுக்கு நான் எடுத்துருக்கிறதுனால அதை சரின்னு சொல்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அளவுக்கு கூட குறைய போடும்போது நீங்கள் உப்புலேருந்து மிளகாலேருந்து உங்களுக்கு எப்படி தெரியணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் வலிச்சு வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகா வந்து 2 மிளகா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் மாவு கம்மியாக தான் வச்சுருக்கிறதுனால நிறைய மிளகா போட்டால் டேரக்டாக வத்தல் வேறு உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப ஸ்பைசி வராமல் அளவுக்கு நம்ம பார்த்துட்டு போடலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். நான் வந்து 2 பல் பூண்டு, 3 பல் வச்சுருந்தேன். ஸோ 2 பல்லில் தான் நான் வந்து நச்சு போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுருந்தேன் நான். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அந்த க்ரன்ச்சியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மிளகா நான் நல்லா ஃபைனாக
ஓரளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் நமக்கு தேவைப்பட்ட அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்க்கேன். இதுக்காகனா உடனே நீங்கள் கேட்பீங்க, ஏங்க அரிசி மாவு சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கிறிஸ்பினஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் எந்த தண்ணியுமே நான் விடலை, வெறும் அதில் எதுவும் தண்ணி இருந்துச்சுனாலும் பேலன்ஸடாக ஆகிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். நான் வந்து போட்டுட்டு இதில் இது பண்ணியிருக்கிறதுனால பாருங்கள் சூப்பராக கட்டியாக இருக்கும் நமக்கு. நம்ம வந்து இப்படி உருட்டி, நான் சின்ன சின்ன வடையாக தான் போடுவேன் அப்படிங்கிறனால இங்கே பாருங்கள் நல்லா இப்படி உருட்டிட்டு நம்ம கடையிலலாம் போயிருந்தோம்னா கையில் ஈரமே இல்லையா, அதனால் அப்படி இருக்குது. நம்ம கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா இப்படி தட்டிட்டு இப்படி போடுவாங்க, இதுதான் இப்படி வரும். ஸோ நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்படி சென்டரில் வச்சே ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து சப்பையாக வரும், சென்டரில் இருக்கிறது கொஞ்சம் மெத்துன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த வடையை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்க்கணும்ல, உப்பு உரப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உப்பு ஓகே, உரப்பும் ஓகேங்க, போதுமான அளவுக்கு. ரொம்ப ஸ்பைசி கிடையாது, ஆனால் அந்த சோம்பு அந்த ஃப்ளேவர், அந்த இஞ்சி பூண்டு அதோட ஃப்ளேவர் எல்லாமே, மல்லி இலை அதோட ஃப்ளேவர்லாம் பயங்கரமாக சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க வடை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வெங்காயம் சேர்க்கலைல்ல, ஸோ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும், அதனால் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து அரைய எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நம்ம வச்சுருந்தோம்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு, அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. ஆல்ரெடி நம்ம உப்பெல்லாம் பார்த்துருக்கோம். எதுக்காக நான் லாஸ்ட்டில், நீங்கள் கேட்பீங்க ஏன் நீ லாஸ்ட்டில் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம உப்பெல்லாம் சேர்த்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்துலேருந்து ஒரு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப தண்ணி விட ஆரம்பித்தோடனே நம்ம லேசாக தண்ணி தெளிக்காமல் இருந்தால் கூட அதுலேருந்து நீர் வர ஆரம்பித்தோடனே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாவெல்லாம் தளர்வு மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் 2 நிமிஷம் கழித்து சேர்த்துருக்கேன். சரி, எப்போ போடுவோமோ அப்போ சேர்த்தோம்னா கடன்னு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா மாவு எவ்வளோ கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அதை லைட்டாக இந்த உப்பு பட்டோன்னே அந்த வெங்காயத்துலேருந்து வரும் இல்லையா, அந்த வந்து நீர் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்ம வடையை செட்டு எடுக்க வேண்டியதான். சுவாங்க போகலாம். வந்து என்ன வச்சுட்டேன், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க. கையில் லேசாக எண்ணெயை தடவிட்டு உருண்டை பிடிச்சி போட வேண்டியதான். நீங்கள் ஒரு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நீங்கள் ஒரு சில நேரம் இஞ்சி பூண்டு நீங்கள் யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா வெறும் மிளகாய் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் வச்சு கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போட்டு நான் அந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கடையில் நான் வாங்கி இங்கே சாப்பிட்டேன். ஸோ ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு ஏன் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் நான் எப்போ வடை செஞ்சாலும் இந்த மாதிரி தான் நான் செய்கிறது. ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. எப்படி சொல்லுவேன், நான் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டியாக சாப்பிடணும்னு நினைக்க முடியாதுங்கிறதுனால ஸோ எனக்கு அது ஓகேவாக இருந்துச்சு. இப்போ நான் சின்ன சட்டி தான் வச்சுருக்கேன். என்னோட ப்ளாக் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சின்ன சட்டி தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். எனக்கு என்ன நிறைய வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் இப்போ ஒரு 3 வடை மட்டும் இதில் நான் போட்டிருக்கேன். இந்த 3 வடையும் சுட்டு எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வேஸ்ட்டும் நான் வந்து ஃபாஸ்ட் வைக்கல, நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியுது, நம்ம ஃபஸ்ட்டு போட்டது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது செகண்டு, இது தேர்டு. இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு வடையை நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் என்ன ஒரு ட்ரிக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பருப்பு வடையை போட்டுட்டு ஒரு 50% வந்து குக் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துருவேன். எடுத்து இப்படி ஒரு தட்டில் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த ஒரு பேட்ச் போட்டு என்ன செய்வேன், திரும்ப அந்த வடைகள் வந்து குக் பண்ண ஆரம்பிப்பேன். ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த அந்த பேட்ச் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த வடையை அதை எடுத்து முதல்ல இருக்கிற மாதிரி போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துடுவேன். அப்போ என்ன ஆகுனா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி நான் ட்ரிக் பண்ணுவேன். என்னோடய வ்ளாக்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நான் நிறைய எண்ணெய் வைக்கல, நான் கம்மியாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து 3 வடையாக நான் வந்து போட்டு எடுக்கிறேன்.
ஸோ நீங்களும் அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பயங்கர கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ட்ரிக்கை. ஹோட்டலில் டீ கடையிலலாம் போனீங்கன்னா இப்போ தான் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, டீ வடை சூடாக இருக்கா அப்படின்னா, இப்போ தான் போட்டது அப்படிம்பாங்க. உடனே என்ன செய்வாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு 50% வந்து குக் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம கேட்ட உடனே அடுத்த நிமிஷமே ஒரு ஆட்டை போட்டு அவங்க திரும்ப அதை சூடு பண்ணி கொடுத்துடும் போது அந்த கலர் வந்துடும் அவங்களுக்கு. அதனால தாங்க பாருங்கள், இப்போ சூப்பராக இந்த பேட்சை எடுத்துடுறேன் நான். இப்போ அதை எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பேட்ச் முதல்ல எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் மறுபடியும் உள்ளே போடுறேன் பாருங்கள். ஸோ உள்ளே போடுறதுனால இதுவும் முதல்ல வெள்ளையாக ஒரு மாதிரி இருந்தது இல்லையா, ஏன்னா 50% தானே குக் ஆகிருக்கு. அதனால் இப்போ பாருங்கள், சூப்பராக இதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட வடை ரெடி. ஸோ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். அப்படியே சூப்பராக அப்படியே கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ சூப்பரான நம்மளோட வடை ரெடி. ஒரு இது கூட ஒரு சுட அப்படியே ஒரு டீ கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அடுத்த பேட்சையும் நான் போட்டு எடுத்துடுறேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்னா ஸோ வேலைகள் முடிஞ்சிருச்சு. ஸோ சூடான ஒரு டீ கூட ஒரு கொஞ்சோண்டி வடை வச்சு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமை. ஸோ அதனால் இதையும் பொரிச்சு எடுத்துகிட்டு ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம சூடான பருப்பு வடை ரெடிங்க. பயங்கர சுடுதுங்க. என்னால் கையை வச்சு ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ பிக்கன்னு நினச்சா கூட முடியல, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சாரி. ஸோ பார்த்திங்கன்னா பயங்கர கிறிஸ்பியாக இருக்குங்க பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆவி எப்படி பறக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே லைட்டாக அப்படி எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்த்து செம்மையாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கூட ஒரு சுட ஒரு டீ, அப்படியே அந்த டீ கூட அப்படியே வச்சு அதை சாப்பிடும்போது சும்மா எம்மியாக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக அல்டிமேட்டாக இருந்தது. உப்பு உரப்பு எனக்கு எல்லாமே பேலன்ஸடாகவே இருந்தது. ஸோ நல்லா அந்த பருப்புலாம் நல்லா அந்த டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஒரு அட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ஒரு அட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். So, okay, bye friends. Thank you for the watching.